தொடர்ந்து இவர்கள் இப்படி பேசுவது ஸ்டாலினை கோபப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஓரளவு நம்பகத்தன்மை உள்ள காங்கிரஸ் விவகாரங்களை அறிந்த நண்பர்களிடமிருந்து மற்றும் திமுகவில் உள்ள நண்பர்களிடமிருந்து வரக்கூடிய செய்தி என்னவென்றால், கே.சி. வேணுகோபால் ஸ்டாலினை சந்தித்த பொழுது ஸ்டாலின் சற்று கடுமையாகவே தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி விட்டார். அதிகாரத்தில் பங்கு கிடையாது, முதலமைச்சர் பேசிவிட்டார்னு ஒரு கருத்து இருக்கு. இது இஸ் அன்கன்ஃபர்ம்டு, இது ஊர்ஜிதப்படுத்தப்படாத ஒரு செய்தி. அதற்கு பிறகு கூட்டணி குறித்து யாரும் பேசக்கூடாதுன்னு கே.சி. வேணுகோபாலோட கூட்டத்தில் பேசிட்டு அடுத்த நாள் தான் அவர் ஸ்டாலினை சந்திச்சார். பட் அதுக்கு பிறகு சொடான்கர் வந்து பேட்டி 4 நாளைக்கு முன்பு கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ், த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டி, யூடியூப்ல கொடுத்த பேட்டியை வந்து அவங்க தெளிவா நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்ன்றார். பட் அதை விட ரொம்ப முக்கியமா அவர் சொன்னது என்னன்னா, அதிகாரத்தில் பங்கு என்பது அல்ல, அந்த கோரிக்கை அல்ல. தாவேகாவுடன் நாங்கள் பேசினோம், பேசுவது என்பது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். we are in communication with TVK and it's a continuous process. அதோட அர்த்தம் தாவேகாவோட நாங்கள் பேசணும் என்பது வந்து பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, கடந்த காலம் அல்ல, இட்ஸ் அ கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ்காலம்னு சொல்றாரு அவரு. இது திமுகவை கண்டிப்பா கோபப்படுத்தி இருக்கும். நீங்க ஒரே நேரத்தில் திமுகவோடையும் பேசுவீங்க, தாவேகாவோடையும் பேசுவீங்கன்றத இன்றைய திமுக, ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க, பலமா இருக்காங்க, அவங்க கிட்ட பணம், மீடியா பலம், மணி பவர், மசில் பவர், மீடியா பவர் எல்லாமே இருக்குது அவங்க கிட்ட, அரசு அதிகாரம் இருக்குது, கூட்டணி எதிர்கட்சியில் கட்சிகள் செதறி கிடக்குது, திமுகவுக்கு கூட்டணி பலமும் இருக்குது. ஸோ 4 முனை போட்டியில் வந்து இந்த முறை திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள பிரகாசமாக வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதெல்லாம் உண்மை. அப்படி இருக்கும்போது ஒரு பலமான பொசிஷனில் இருக்கக்கூடிய திமுக, நாங்கள் தாவேகாவோடையும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம்னு காங்கிரஸ் சொல்லுவதை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? நிச்சயமாக இது அவர்களை கோபப்படுத்தி இருக்கும். இதை மறுபடியும் வந்து காங்கிரஸினுடைய டிமாண்ட் பண்ணதுக்கான ஒரு யுக்தி அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்க முடியுமா, இல்லை நிஜமாவே காங்கிரஸ்க்கு அப்படி ஒரு இன்டென்ஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணுமா சார்? மேடம், இதுல என்ன பிரச்சனைனா, இது அதிகாரத்துல பங்கு என்ற கோரிக்கை கூடுதல் இடங்களுக்காக வைக்கப்பட்டது என்று முதல்ல கருதப்பட்டது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது கூடுதல் இடங்களுக்காக மட்டுமல்ல, இது வேற இஷ்யூன்றாங்க. ஆக்சுவலா இடங்கள் 28 சீட்டு 30 சீட்டோ 25 சீட்டு லாஸ்ட் டைம் கொடுத்து 18 ஜெயிச்சாங்க. இந்த தடவை 28 சீட்டு 30 சீட்டு 41 சீட்டு அது கிடையாது பிரச்சனை. இது வேற ஏதோ சீரியஸ் இஷ்யூ இன்வால்வ்டு. ஸோ வாட்ஸ் நவ் ஹேப்பனிங் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே இஸ் நத்திங் பட் அ ஷேடோ பாக்ஸிங்கிறாங்க. அதாவது இந்த அதிகாரத்தில் பங்கு என்பதோ 25 சீட்டை 30 ஆக்கணும் 41 ஆக்கணுன்றதோ மெயின் இஷ்யூ கிடையாது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர்கள் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கத்தான வாய்ப்புகள் அதிகம் என்று எல்லோருக்குமே தெரிகிறது. ஸோ இவர்கள் 2வது முறை பதவியேற்ற பிறகு திமுக தன்னுடைய பாஜக எதிர்ப்பை பெரிய அளவில் குறைத்து கொள்ளும், காங்கிரஸை ஓரங்கட்டிவிடும் என்று காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம், திமுக மீது குறிப்பாக கடுமையான குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட பிறகும், குறிப்பாக நேரு ஃபைல்ஸ், இடி 2 ரிப்போர்ட்ஸ்லாம் வந்த பிறகும் ஏன் எந்த நடவடிக்கையும் பிஜேபி அரசு திமுக மீது எடுக்கவில்லை? கடந்த காலங்களில் அவங்க வந்து இந்த இதில் 10ல் 1 பங்கு குற்றச்சாட்டு இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால், சிசோடியா மேலெல்லாம் ஆக்ஷன் எடுத்தவங்க, இன்றைக்கி ஏன் வந்து அவங்க வந்து இவங்க மேலே வந்து திமுக மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள், பூர்வாங்க ஆதாரமுள்ள குற்றச்சாட்டுகள் இருக்கும்பொழுதும், அதுவும் ஹைகோர்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்குது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பூர்வாங்க ஆதாரங்கள் திமுக மீது குற்றச்சாட்டுகள் மத்திய அரசிடம் இருக்கும்பொழுது அவங்க திமுகவை கை வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்?